உடம்பு சரியில்லாம கால் இல்லாம அப்படியே 3 வருஷம் என் வீடு இடிஞ்சு வச்சு சாப்பாடு கூட வழியில வந்து 4 மாசம் ஆகுது. பிள்ளைகள் வந்து பார்க்க வரல. இன்னும் இப்ப இதுல 1000 ரூபா தந்தாங்களா, அதை கூட்டிக்கிட்டு போய் எடுக்க ஆளில்ல. ஒரு பையனுக்கு வண்டியில துட்டு கொடுத்து 100 ரூபா கொடுத்து எடுத்துக்கொண்டு ஒன்னும் வழியில கடைக்காரன் கடையை அடைச்சு கூட்டிட்டு போயிட்டான். இடிஞ்சு மழையில போயிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னதான் போய் அப்பறதுக்கு சீனி இருந்துச்சு. அங்கே போய் எடுக்க போனேன். எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. எல்லாம் டேமேஜ் ஆயிட்டு எங்களை பாத்திரம், இந்த இது அடுப்பு, கேஸ் அடுப்பு, பீரோல், தவரம்பட்டி எல்லாமே போயிட்டு ரொம்ப போயிட்டு. மாட்டு தொழுதான் அதில் தான் இருக்கேன். மாடெல்லாம் என் மாவை வீட்டில் பற்றி விட்டுட்டேன். எனக்கு பார்க்க முடியலை, பற்றி விட்டுட்டேன். 2 பொட்டை ஒரு பையன் தவறிட்டான் 24 வயசுல. இப்போ 14 வயசு, அவனுக்கு 34 வயசு. 14 வருஷம் ஆயிட்டு அவன் இறந்து. அதுக்கப்புறம் நான் பிள்ளைகளை கிடைக்கும் இப்பதான் இடிய அந்த கட்டத்தில் இருந்துச்சு. அதனால தூக்கி கொண்டு வச்சுட்டு எல்லாம் அந்த தூக்க முடியாத பொருள் அப்படியே போயிட்டு பீரோல், தவறப்பட்டி, கிரைண்டரு. அரசாங்கம் தான் எனக்கு இந்த வீட்டை கட்டி தந்தோம். இந்த வீட்டை கட்டி தந்த போது மேலே ஒரு சீட்டு கொடுத்துருந்தாலும் நான் அன்னைக்கு போடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஆண்டவர் என்ன வச்சுட்டாரு. என்ன சொல்லி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.